சண்டே சமையலில் ஃபஸ்ட்டு கேசரி அடுப்பில் பானை வச்சு நெய் விட்டு முந்திரியை நல்லா பொரிச்சு எடுத்துருவோம். முந்திரி பொரிச்சு எடுத்தோடனே அதே நெய்யிலே ட்ரை கிரேப்ஸையும் பொரிச்சு எடுத்துருவோம். ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ரவை அதே நெய்யிலே நல்லா வரும். ரவை நல்லா வறுத்தோடனே அதே அளவு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பக்கத்தில் கொதிக்க வச்சு எடுத்துருங்க. அதை அதில் விட்டு கிண்டுங்க. அதில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். ரவை 1 டம்ளர்னா சர்க்கரை 1.5 டம்ளர். ரவை நல்லா வெந்த அப்புறம் நம்ம சர்க்கரையை கலக்கணும். ரவையும் நல்லா வெந்துருச்சு, சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. அப்படியே ரவை மணலாக வரும். தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு ஊற்றினோம்னா அப்படி வரும். நெய் தேவையான அளவு நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பொரிச்சு வச்ச முந்திரி திராட்சை சேர்த்து இறக்க வேண்டியது தான். ஒரு வானல் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். உப்பு, மஞ்சள்தூள், வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரை போட போகிறோம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டால் காரம் சரியாக இருக்கும். இது நல்லா வதங்கினோடனே காயை போடணும். காய் நல்லா வதங்கினோடனே நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் காய் வெந்தோடனே புளி தண்ணி. காய் நல்லா வெந்துருச்சு. புளி தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் 2 கொதி வரட்டும். அப்புறம் பருப்பு சேர்க்கலாம். நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ இந்த பொடியை போடணும். மிளகாய், தனியா, பருப்பு, கொஞ்சம் சீரகம் அரைச்சி இதை ஃப்ரை பண்ணி நம்ம பொடி பண்ணி இந்த சாம்பாரில் சேர்க்கணும். இதுவும் ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ நம்ம வெந்த பருப்பை ஊற்ற வேண்டியது தான். சாம்பார் தயார். இப்போ ரசத்துக்கு தயார் பண்ணால் பூண்டு, தனியா, மிளகு, கொஞ்சம் துவரம் பருப்பு, ஒரு தக்காளி. நம்ம புளியை கொஞ்சம் மாதிரி ஊற வச்சு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. மிக்சிலே போட்டுக்கோங்க எல்லாத்தையும். எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி வைக்கணும். இப்போ ரசம் தாளிச்சாச்சு. கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம பெருங்காயத்தை போட்டு இறக்க வேண்டியது தான். ரைஸ் ஒரு பானையை வச்சு அதில் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதை போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரியுது. இப்போ வெங்காயம், தக்காளி. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் நல்லா வதங்கட்டும்.
கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து நல்லா வதக்கும். காய் வதங்கிச்சு. அதிலே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி பவுடர் மட்டும், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா இதையும் வதக்கி காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். தண்ணி விட்டு நல்லா அது கொதிக்கணும். ஒரு கனமான பாத்திரை போட்டு மூடிடலாம். அரிசியை போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். சிக்கன் கிரேவிக்கு எண்ணெயை விட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் இதையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு சட்டியை வச்சு எண்ணெய், பட்டை, லவங்கம் பொரிஞ்சோடனே பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இது கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம சிக்கனை போடணும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் கழுவி வச்ச சிக்கனை அது போட வேண்டியது. கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா அதே சட்டிலே எண்ணெயை விட்டு கிரேவி ஏற்கனவே வதங்கினது தான். அந்த கிரேவி கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். அதில் நம்ம கழுவி வச்ச ப்ரானை போடணும். ஒரு 10 நிமிஷத்தில் தயாராகிடும். எண்ணெய் காஞ்சவுடனே வடை மாவு, உளுத்த மாவு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சேன்னு வச்சுக்கோங்க, நல்ல மாவு நிறைய வரும். நான் இதில் அரிசி மாவுலாம் எதுவும் கலக்கலை, அப்படியே போடுறேன். வடை நல்லா வெந்துருச்சு, எடுக்க வேண்டியது. எண்ணெய்லாம் ரொம்ப பிடிக்கல. மாவு ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி 1 டம்ளர்னா, பாசி பருப்பும் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் உளுந்து அதோடு சேர்த்து ஊற வச்சுடுங்க. நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். ஊறினோடனே இதை அரைச்சி அதோட வெல்லம் சேர்த்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். அப்பத்துக்கு மாவு அரைச்சி எடுத்தாச்சு. வெல்லம் கரைச்சி காய வச்சு அதை மண்ணில் வடிகட்டிடலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் வெல்லமும். நல்லா மாவை கொஞ்சம் திக்காகவே கரைச்சிருங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா குண்டாக ரவுண்டாக வரும்.
கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா அது நீத்து போன மாதிரி ஆகும். கொஞ்சம் கரெக்டான பதத்தில் பிறகு நம்ம எண்ணெயில் ஊற்றி எடுக்க வேண்டியது தான். வடை சுட்ட எண்ணெயிலேயே நம்ம அப்பம் சுட்டலாம். அப்பம் எடுத்துடலாம். வடை, அப்பம், கேசரி, ரசம், சாம்பார், ஒயிட் ரைஸ், ரைத்தா, சிக்கன் கிரேவி, ப்ரான், வெஜிடபிள் ரைஸ். இதாங்க இன்னைய சண்டே சமையல். மக்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.